நேயர்களுக்கு வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். யுக்ரைன் போருக்கு முடிவு காண தயார் என அமெரிக்க அதிபர் டிரம்புடனான உரையாடலுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்தார். இனி எக்காலத்திலும் நேட்டோவில் யுக்ரைன் சேரக்கூடாது, கிரீமியா பகுதி முழுமையாக ரஷ்யாவுக்கே அங்கீகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை புட்டின் முன்வைத்தார். அதேவேளையில் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தொடர வேண்டும் என டிரம்பிடம் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தையை வாட்டிகனில் நடத்த விருப்பம் தெரிவித்த போப் லியோவுக்கு சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இத்தாலி பிரதமர் மெலோனி வெளியிட்ட அறிக்கையில் பேச்சுவார்த்தையை வாட்டிகனில் நடத்த போப் லியோ விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய இத்தாலி தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்காவின் பங்கு இல்லை என இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விக்ரம் மிஸ்ரி, பாகிஸ்தானிடமிருந்தே சண்டை நிறுத்தம் குறித்த கோரிக்கை முதலில் வந்ததாக விளக்கம் கொடுத்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம், தூத்துக்குடி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தஞ்சை, மதுரை, கடலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பெய்த மழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பளங்களில் மழைநீர் சூழ்ந்தது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால், நீர்வழி கால்வாய் மற்றும் குளங்கள் மேம்பாட்டுப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பருவமழை காலத்தில் உயிரிழப்பு, பொருள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதம் எதுவும் இல்லாமல் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய கனமழை, வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் மத்தியில் பேசிய அவர், மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே கடைமடை பகுதிக்கும் தண்ணீர் சென்று கிடைப்பதற்கு ஏதுவாக கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் அக்கட்சியின் பிற சார்களுக்கு கல்லூரி மாணவியை இரையாக்க முயன்றதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் திமுக அரசுக்கு இருந்தால் அதை உடனே கைவிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மின் கட்டணம் உயர்த்தப்படுமானால் மிகப்பெரிய போராட்டங்களை அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக எப்போதும் போல் செயல்படுவதாகவும் தேவையின்றி வதந்தி பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்து முதிய தம்பதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் மாதேஸ்வரன், ஆட்சியப்பன், ரமேஷ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நகை மற்றும் பணத்திற்காக கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். 4 பேரையும் ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழுமாத்தூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார்.
சாம்சங் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி வி கணேசன் 25 பேரின் தற்காலிக பணி நீக்கம் குறித்து தனியாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றார். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க சாம்சங் நிறுவனத்துடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்தார். ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி குறித்த சர்ச்சை பேச்சுக்காக மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா மன்னிப்பு கேட்ட நிலையில் அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததோடு இவ்விவகாரம் குறித்து விரிவான விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இவ்விவகாரம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து வரும் 28ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கவும் மத்திய பிரதேச காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிபதிகள் மீது வழக்கு தொடர முன்கூட்டியே ஒப்புதல் பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய ஏன் இவ்வளவு தாமதம் என கேள்வி எழுப்பியுள்ளார். டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதத்தில் 0.2 விழுக்காடு குறைந்திருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. 3 கோடி ரூபாய்க்கும் கீழ் உள்ள டெபாசிட்டுகளுக்கு வட்டியை குறைத்திருப்பதாகவும் இது பொது மற்றும் மூத்த குடிமக்களுக்கான வைப்பு நிதிகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டி விகித குறைப்பு மே 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் தொடர்களில் இந்திய அணி பங்கேற்கப் போவதில்லை என வெளியான தகவல்களை பிசிசிஐ திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அந்த செய்திகளில் உண்மை இல்லை எனவும் அதுபோன்ற நடவடிக்கையை தாங்கள் ஆலோசிக்க கூட இல்லை எனவும் பிசிசிஐ செயலாளர் தெரிவித்துள்ளார். நடிகை தன்ஷிகாவோடு திருமணம் நிச்சயமாகியிருப்பதால் நடிகர் சங்க கட்டடப் பணிகள் முடியும் வரை இனி எங்கும் நகரமாட்டேன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். பட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தன்ஷிகாவை கடவுள் தனக்காக காட்டியிருப்பதாகவும் திருமணத்துக்கு பிறகும் தன்ஷிகா தொடர்ந்து நடிப்பார் எனவும் தெரிவித்தார். நடிகர் விஷால் மிகவும் நல்லவர், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என தெரிவித்த தன்ஷிகா இருவரின் திருமண தேதியையும் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 21 விஷாலின் பிறந்தநாள் அன்று அவரை மணக்க உள்ளதாக படவிழா மேடையில் நடிகை தன்ஷிகா அறிவித்தார். அண்மையில் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்ததாக தெரிவித்த தன்ஷிகா விஷால் தனக்காக பல இடங்களில் குரல் கொடுத்திருப்பதாக நினைவு கூர்ந்தார். நடிகர் சிம்புவின் 51வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் மாதம் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சிம்புவின் 51வது படத்தின் அறிவிப்பு போஸ்டரை படக்குழு அண்மையில் வெளியிட்டது. இப்படத்தை டிராகன் இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து இயக்க உள்ளார். ஏஜிஎஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கிறது. அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு குறித்த தகவல்களை நுகர்வோருடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஆயத்த நிலை மற்றும் மேட்டூர் அணை நீர்த்திறப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதல்வர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் மௌனம் கண்டிக்கத்தக்கது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நமது தாக்குதல் பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தெரிந்ததால் எத்தனை போர் விமானங்களை நாம் இழந்தோம் என மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி மத்திய அரசு செய்தது குற்றம் எனவும் உண்மையை தேசம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பஞ்சாப் பொற்கோயில் மீதான பாகிஸ்தானின் தாக்குதலை ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு L-70 உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் முறியடித்ததாக இந்திய ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். பொதுமக்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை பாகிஸ்தான் தாக்கும் என எதிர்பார்த்ததாகவும் அதில் பொற்கோயில் முக்கியமானதாக இருக்கும் என கருதியதாகவும் கூறியுள்ளனர். துருக்கி, அசர்பைஜான் நாடுகளில் சினிமா படப்பிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டாம் என இந்திய திரைப்பட அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி, அசர்பைஜான் நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. இந்நிலையில் இந்திய படப்பிடிப்புகளை இவ்விரு நாடுகளில் மேற்கொள்ள வேண்டாம் என அனைத்திந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவில் 3 பெரிய பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். லஷ்கர்-இ-தொய்பாவைச் சேர்ந்த பயங்கரவாதியான ரசாவுல்லா நிசமானி காலத் என்ற அபு சைஃபுல்லா காலத்தை 3 மர்ம நபர்கள் அவரது வீட்டின் அருகே வைத்து சுட்டுக் கொன்றனர். அபு சைஃபுல்லா காலத்
பாகிஸ்தான் அரசின் பாதுகாப்பில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முதல்வர் ஸ்டாலினின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். விவசாய நிலங்களை கிரிதரன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பெங்களூருவில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. எண்ணூர், கோரமங்கலா, சம்பங்கிபுரா, ஈஜிபுரம், ஜெகச்சந்திரா, வர்த்தூர், எஸ்ஆர் நகர், மானியாதா பார்க், சாய் லே அவுட் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. சுவர் இடிந்து பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தேர்ச்சி பெறாத அல்லது தேர்வுக்கு வராத தேர்வர்கள் மே 22ஆம் தேதி முதல் தாங்கள் பயின்ற பள்ளியில் விண்ணப்பங்களை அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வு இம்மாதத்துடன் நிறைவடைவதாக தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. கீழடியில் தனியார் நிலத்தில் கடந்த ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி அகழாய்வு பணிகள் தொடங்கின. இதில் பாசிகள், கண்ணாடி மணிகள், தா என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு, செம்பு பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சென்னை தரமணையில் டைடல் பார்க் சந்திப்பில் ஏற்பட்ட பெரிய பள்ளத்தை மூடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. இங்கு சனிக்கிழமை மாலை திடீரென பள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதில் கார் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை. கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட கசிவே பள்ளத்துக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சியாளர்களாக பணியாற்றி வரும் தமிழர்களை தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து பணியாற்ற அழைத்து வருவதற்கான விரிவான திட்டத்தை அரசு உருவாக்கி வருகிறது. குறிப்பாக அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளின் காரணமாக அமெரிக்காவை விட்டு வெளியேறும் நிர்பந்தத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்படுவர் என்று கூறப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 1.5 ஆண்டுகள் குறைந்திருப்பது மக்கள் தொகை அறிவியலுக்கான சர்வதேச கல்வி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 70 வயதாக இருந்த நிலையில் அது 2021இல் 68ஆக குறைந்திருப்பதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் குறைவதன் மூலம் மனித வளர்ச்சி குறியீட்டிலும் இந்தியா சரிவடையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்தியா சத்திரமல்ல எனவும் எல்லா இடங்களிலிருந்தும் அகதிகளை வரவேற்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழர் தொடர்ந்த மனு ஒன்று உச்சநீதிமன்ற நீதிபதி தீபங்கர் தத்தா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடந்த வாதத்தின் போது இடைமறித்த நீதிபதி, இங்கே குடியேற உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆந்திராவில் காருக்குள் சிக்கிய சகோதரிகள் உட்பட 4 சிறார் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். துவாராபுரி கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் புகுந்து ஒரு சிறுவனும் 3 சிறுமிகளும் விளையாடினர். அப்போது தவறுதலாக காரின் கதவை அவர்கள் பூட்டிக் கொண்டு விட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து மீண்டும் கதவை திறக்க முடியாத நிலையில் 4வரும் மூச்சு திணறி உயிரிழந்தனர். காசாவுக்கு உதவிகளை வழங்க இஸ்ரேல் அனுமதித்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. கத்தாரில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் ராஃபா எல்லை வழியாக காசாவுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. முன்னதாக ஹமாஸின் துணை அமைப்பான பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டி தளபதி அகமது சர்ஹானை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச நிதி இழப்பு காரணமாக 70 நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மருத்துவ உதவிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 78வது உலக சுகாதார கருத்தரங்கில் பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து அமெரிக்கா விலக இருக்கும் சூழலில் $600 பில்லியன் அளவுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் கேன்சர் நம் அனைவரையும் தொடுகிறது என்று ஜோ பைடன் கூறியுள்ளார். ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் தீவிர நிலையில் இருப்பது மருத்துவ பரிசோதனை மூலம் தெரியவந்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தானும் தனது மனைவியும் உடைந்த நேரங்களில் வலிமையாக இருக்க வல்லவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கொலராடோ நகரத்தில் ஏற்பட்ட சூறாவளி காற்றின் வீடியோ வெளியாகியுள்ளது. கொலராடோ நகரத்தில் சுழன்றடித்த சூறாவளியால் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு கட்டடங்கள் நிலைகுலைந்தன. வீடுகளை இழந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் மேற்கு பப்புவா மாகாணத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. உகாண்டாவில் சிம்பன்சி குரங்குகள் தங்கள் காயங்களுக்கு மருந்தாக மூலிகை தாவரங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் புடோங்கோ காட்டில் சிம்பன்சி குரங்குகள் மூலிகை தாவரங்களை பயன்படுத்துவதை பதிவு செய்துள்ளனர். கோஸ்டாரிக்கா நாட்டில் சிறைக்குள் போதைப் பொருட்களை கடத்திச் செல்வதற்கு பூனையை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோஸ்டாரிக்காவின் பொக்கோசி சிறைக்கு அருகே சந்தேகத்திற்கிடமான பூனை ஒன்று சுற்றித் திரிந்தது. அப்போது அதனை பிடித்த அதிகாரிகள் பூனையின் உடம்பில் 300 கிராம் அளவிற்கு கஞ்சா ஒட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். விஜய் ஆண்டனி நடிக்கும் 26வது படத்தின் தலைப்பை படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். லாயர் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இப்படத்தை ஜென்டில்மேன் திரைப்படத்தை இயக்கியுள்ள ஜோஷ்வா சேதுராமன் இயக்கவுள்ளார். நடிகர் சூர்யாவின் 46வது திரைப்படத்திற்கான பூஜை ஹைதராபாத்தில் நடைபெற்றது. லக்கி பாஸ்கர் திரைப்பட இயக்குநர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.